இப்போ இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மொத்தம் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 161, 167, 217, 397. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு ப்ரைம் நம்பர்ஸாக இல்லையா அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ், இதுதான் கொஷினே. இதில் 161 நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கும் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு? ஒன்லி 2, அதுவும் 1 அண்ட் இட் செல்ஃபாக தான் இருக்கணும். இதுதான் ப்ரைம் நம்பருக்கான ஃபஸ்ட்டு ரூல். அப்போ இந்த 161 அப்படின்ற நம்பர் 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகணும். இதுதான் கண்டிஷன். இப்போ அதன்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாதுல்ல. சரி, எந்த நம்பர் வரைக்கும் செக் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம லைனாக செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1னா ஓகே ஃபைன். 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது, ஏன்னா லாஸ்ட்டில் 1 இருக்குது. தென் 3ஆல் டிவைட் ஆகுமா? 1 + 6 + 1 = 8 வருது. அப்போ 3ஆலையும் ஆகாது. 4ஆல் கண்டிப்பாக வாய்ப்பில்லை, ஏன்னா லாஸ்ட்டில் இருக்குது ஆட் நம்பர். தென் 5ஆலையும் ஆகாது, ஏன்னா லாஸ்ட்டில் 1 இருக்குது. 6ஆலையும் ஆகாது, ஏன்னா இது லாஸ்ட்டில் 1 இருக்கிறதுனால அதில் 1ன்றது நமக்கு ஈவன் நம்பர். 6ஆலையும் ஆகாது. தென் 7 நமக்கு ரூல் தெரியாது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 161 / 7. 2 7s are 14, ரிமைண்டர் 2 1. அப்போ 2 7s are 14, ரிமைண்டர் 21. அப்போ இந்த நம்பர் நமக்கு 3 7s are 21. அப்போ 7 × 23 நமக்கு டிவைட் ஆகுதா? 7 3s 7 × 23 நமக்கு டிவைட் ஆகுமா? அப்போ டிவைட் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அப்போ therefore 161 is not a prime number. இல்லைங்களா? because it has more than 2 factors. அதுக்கு 2 ஃபேக்டர்ஸை விட அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 161 அப்படின்ற நம்பர் நமக்கு எக்ஸ்ட்ராவாக 7ஆலையும் டிவைட் ஆகும், 23ஆலையும் டிவைட் ஆகும். அப்படின்னும் போது ப்ரைம் நம்பர் கிடையாது. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதே மாதிரி நமக்கு அடுத்த கொஷின் போகலாம். 167. இப்போ இந்த நம்பர் செக் பண்ணுவோம். 1 டைம் ஓகே ஃபைன். 2ஆல் டிவைட் ஆகுமான்னா ஆகாது. 3ஆல் ஆகுமா? 1 + 6 + 7 என்ன வருது? 14 நமக்கு 3 டேபிளில் இல்லை. தென் லாஸ்ட் 4ஆலையும் ஆகாது, ஏன்னா பிகாஸ் 4 ஒரு ஈவன் நம்பர். ஆனால் லாஸ்ட்டில் இருக்க நம்பர் இங்கே ஆட் நம்பராக இருக்குது. அப்போ 4ஆலையும் டிவைட் ஆகாது. தென் 5ஆல் வாய்ப்பே இல்லை, ஏன்னா லாஸ்ட் நம்பர் 0வும் இல்லை 5வும் இல்லை. 6ஆல் டிவைட் ஆகுமா? செக் பண்ணி பார்த்துருவோம். 6ஆல் டிவைட் ஆகாது, ஏன்னா 2ஆல் டிவைட் ஆகலை. 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகாது. அப்போ இதுவும் இல்லை. தென் 7க்கு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 167 7 2 7s are 14 2 7. நமக்கு 27 இருக்குது. 27 நம்பர் நமக்கு 7 டேபிளில் வராது. தென் 8ம் அதே மாதிரி தான், நமக்கு ஈவன் நம்பர் வாய்ப்பில்லை. 9th டேபிள் நமக்கு 3ஆலேயே ஆகாதில்ல. அப்படின்னும் போது 9 ஆகாது. தென் 10 லாஸ்ட் நம்பர் 0 கிடையாது. அப்போ இதுவும் இல்லை. 11 சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் 7 + 1 = 8. ஈவன் டிஜிட் நமக்கு ஈவன் டிஜிட் 6 இருக்குது. அப்போ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸுமே நமக்கு 0 கிடையாது. அப்போ இந்த நம்பர் 11ஆலேயும் ஆகாது. தென் 12 ஈவன் நம்பரே இல்லைல்ல. 12 டேபிள்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். அப்போ 12ஆலையும் டிவைட் ஆகாது. தென் 13th டேபிள் செக் பண்ணுவோமா? 167 / 13. 1 டைம் 13 is 13, ரிமைண்டர் 37. ஆனால் 3 times 13 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 39 கிடைக்கும். அப்போ இந்த நம்பர் 13ஆலையும் டிவைட் ஆகாது. தென் 14 ஈவன் நம்பர்ஸ் எதுலேயுமே ஆகாது. இந்த மாதிரி நம்ம 161 வரைக்கும் நம்ம போட தேவையில்லை. நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் 167. இதுக்கு நியராக இருக்க ஒரு ஸ்கொயர் நம்பர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியணும். 1 × 1 என்னது? 1. அப்போ 2 × 2 4.
அப்போ 4 அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒரு ஸ்கொயர் நம்பர் சொல்லுவோம். உனக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், தெரியலனாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்துக்கலாம். லெவன்லேருந்து வரேன். 11 × 11 = 12 × 12 = 13 × 13 = 14 × 14 = 15 × 15 is 225. 16 × 16 = 17 = 289. 18 × 18 is 324. 19 × 19 is 361. 20 × 20 is 400. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். எதை இந்த 121, 144, 116 இதெல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 400 சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 400 நம்பருக்கு நம்ம 2 ஃபேக்டர் எழுதுவோம். அதாவது 20, 20. இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால தான் நமக்கு 400 வருது. இப்போ நான் லெஃப்ட்டில் 1 நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் எனக்கு நம்பர் குறையணும், டிக்ரீஸ் ஆகும். நீ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோ. 40 இங்கே நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த சைடு என்ன ஆகும்? குறைஞ்சிருக்கு. எனக்கு 10 தானே இருக்குது. வேறு நம்பர்ஸுக்குமே அதே மாதிரி தான். லைக் வைஸ் இப்போ இந்த 169, 167ன்ற நம்பர் நமக்கு 169 இதுக்கு நியராக இருக்கா? அப்போ நான் 13 வரைக்கும் நான் செக் பண்ணாலே போதுமானது. 13க்கு மேலே நான் செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபேக்டரை பண்ணும்போதே 2 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 167க்கு 13 நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரைட் சைடில் நமக்கு ஒரு நம்பர் வரணும்ல, அது நமக்கு 13க்கு அதிகமாக போகாது. 13 விட கம்மியாக தான் இருக்கும். எய்தர் 13 ஆர் 13 விட கம்மியாக தான் இருக்கும். அடுத்த நம்பரை நான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நான் 14 எழுதுகிறேன். 14 × அதுக்கு சின்ன நம்பராக தான் இருக்கும். உதாரணத்துக்கு வேறு நம்பரை சொல்கிற பாருங்க. சின்ன நம்பர் எடுத்துக்கோம். 36 ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. 36க்கு அதே மாதிரி பிரிப்போம். 6 6 ஆர் 36ன்னு நமக்கு தெரியும் தான். ஆனால் 5 நம்பரை ஒரு நம்பர் குறைக்கிறோமா? இல்லை வேறு என்னாச்சும் நம்பர் சொல்லலாம். ஃபஸ்ட் நம்பர்லேயே வருவோம். 1 டைம் 36, 2 டைம் 18, 3 டைம் 12, 4 9, then 6 6. அடுத்த நம்பர் நான் இங்கே 9 வரேன் அப்படின்னு சொன்னால் 9 அகெயின் 4 தான் இருக்கும். அப்போ நான் எது வரைக்கும் செக் பண்ணால் போதும்? 6 வரைக்கும் செக் பண்ணாலே போதுமானது. ஏன்னா 36க்கு 6 தானே ஸ்கொயர். அப்போ அந்த நம்பர் வரைக்கும் நான் செக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபேக்டர்ஸ் அதை விடவே ரிப்பீட் தான் ஆகும். இங்கே 9 போடுறேன் அப்படின்னு சொன்னால் 4 வருது. 9க்கு அடுத்த நம்பர் நமக்கு 12 தான் எழுதுவோம். 12 எழுதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரைட் சைடில் 3 வந்துடும். அப்படின்னும்போது நமக்கு அந்த நியராக இருக்க ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் நம்ம செக் பண்ணாலே போதுமானது. அதன்படி நம்ம எது வரைக்கும் செக் பண்ணால் போதும்? 13 வரைக்கும் நமக்கு செக் பண்ணாலே போதும். 13 வரைக்கும் நமக்கு வேறு எந்த நம்பருமே டிவைட் ஆகலை. அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் வேறு எந்த நம்பராலையும் டிவைடும் ஆகாது. therefore the given number is a prime number. இது 167 நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர் தான். அடுத்து இதே மாதிரி இன்னும் 2 நம்பர்ஸ் இருக்குது, போடுவோமா? அடுத்த நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 217. அப்போ இந்த 217 நம்ம எது வரைக்கும் செக் பண்ணணும்? முன்ன சொன்ன மாதிரி தான். 15 × 15 = 225. அப்போ நான் 15 வரைக்கும் நான் செக் பண்ணாலே போதுமானது. 217 2ஆக பிரிக்கிறோம். 1 டைம்னா 217. 2 டேபிள் டிவைட் ஆகுமா? ஆகாது. லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர்.
ஈவன் நம்பராக இல்லை. 3ஆல் டிவைட் ஆகுமா? 2 + 1 + 7 தட் இஸ் 8 9 10. 10 போது நமக்கு டிவைட் ஆகாது. 4ஆல் ஈவன் நம்பர் அப்போ ஆகாது. 5 வாய்ப்பில்லை. 6 வாய்ப்பில்லை. 7 செக் பண்ணி பார்ப்போம். 2 1 7 டிவைடட் பை 7. 3 7s are 21. ரிமைண்டர் நமக்கு 7 மட்டும் இருக்குது. 1 7s are 7 0. அப்போ நமக்கு டிவைட் ஆகுது. இந்த மாதிரி நமக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்தால் கூட அப்போ 217 என்னது? 217 இஸ் அ காம்போசிட் நம்பர் பிகாஸ் இட் ஹேஸ் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சது. டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி சொல்கிறோம். டிவைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ப்ரைம் நம்பர், சரி அது காம்போசிட் நம்பர். ஏன்னா ஃபேக்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுதில்ல. அடுத்து 397 இந்த நம்பருக்கு பார்ப்போம். இந்த நம்பருக்கு நம்ம எது வரைக்கும் செக் பண்ணணும்? நியராக இருக்க ஸ்கொயர் நம்பர் எது? 20 × 20 400. அப்போ நியராக இருக்கிற ஸ்கொயர் நம்பர் நமக்கு 400. அப்போ நான் 20 வரைக்கும் செக் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஆரம்பிக்கிறேன். தென் செகண்ட் நம்பர் டிவைட் ஆகாது. தேர்டு ஆட் பண்ணால் நமக்கு 3 + 9 + 7 = 19 வருது. அப்போ இதுவும் வாய்ப்பில்லை. தென் 4 வாய்ப்பில்லை. 5 சான்ஸ்லெஸ். 6 சான்ஸ்லெஸ். 7 நான் சான்சஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் ஏன்னு சொல்லி தெரியுதில்ல. இது ஈவன் நம்பர். 6ன்றது ஒரு ஈவன் நம்பர், 4ன்றதெல்லாம் ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பருடைய மல்டிபிள்ஸில் ஈவன் நம்பரே தான் வரும். 7 வராது. தென் 7ஆல் டிவைட் ஆகுதா செக் பண்ணி பார்க்கலாம். 5 7s are 35. ரிமைண்டர் 4 7. 7 7s are நமக்கு 49 போயிடும். அப்போ இது வராதில்ல. அப்போ 7ம் இல்லை. 8 வாய்ப்பில்லை. 9க்கு 3ஆலேயே டிவைட் ஆகலை. அப்போ 9ஆல் ஆகுமா? வாய்ப்பே இல்லை. தென் 10 சான்ஸ்லெஸ். 11 ஆட் நம்பர்ஸ், ஆட் டிஜிட்ஸு 3 + 7 = 10. ஈவன் டிஜிட்ஸ் 9. அப்போ வாய்ப்பில்லை. 0 இருக்கணும். 0 இருக்கணும்ல, அதோட டிஃப்ரென்ஸு. தென் ஈவன் நம்பர்ஸ் எப்பயுமே வாய்ப்பில்லைப்பா. 14 15 16 17 18 19 20 வரைக்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். அதில் ஈவன் நம்பர்ஸ் இல்லையா? ஈவன் நம்பர்ஸ் விட்டுருவோம். தென் 13க்கு 397 டிவைடட் பை 13. 3 13s are 39. ரிமைண்டர் நமக்கு 7 மட்டும் இருக்குது. அப்போ 13ம் இல்லை. வேறு நம்பர் செக் பண்ணுவோமா? 15 டேபிளில் எப்பயுமே நமக்கு எண்டிங் நம்பர் 5ஆக தான் இருக்கும். ஆனால் இங்கே எண்டிங் நம்பர் 7ஆக இருக்குது. அப்போ 15th டேபிளில் வராது. 17th டேபிள் செக் பண்ணுவோம். 2 17s are 34. ரிமைண்டர் நமக்கு 57 வந்திருக்கு. 57ன்றது 7th டேபிளில் 17th டேபிளில் வருமானா வராது. 17 17s are 34. 3 × 17 34. அகைன் ஒரு 17 11 51. நமக்கு 51 தான் வரும் 3 டைம்ஸ் போட்டால் கூட. 57 வராது. அப்போ 17th டேபிளும் சான்ஸ்லெஸ். தென் லாஸ்ட் ஹோப் 19th தான். 397 டிவைடட் பை 19th நம்பர். தென் 2 9s are 38. தென் ரிமைண்டர் 1 7. அப்போ இந்த நம்பரும் வரல. அப்போ 20 வரைக்கும் செக் பண்ணிவிட்டோம், எந்த நம்பரும் வரல அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக 397 இஸ் அ ப்ரைம் நம்பர். பிகாஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அதுக்கு? 1 and itself. கான்செப்ட் புரிஞ்சால் சரிப்பா.